இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டூலோட ஸ்பெசிஃபிகேஷன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், MTJNR 164T. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. அதை வச்சு தான் டூல் எப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்முக்கு பார்த்தீங்கன்னா கிளாம்ப் அண்டு லாக்கிங் பின், இந்த ரெண்டுமே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டீ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷேப்பு, இன்செட்டோட ஷேப்பு ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ரவுண்டு. இது பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பு. அதுக்கப்புறம் ஜி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் எட்ஜி 90 டிகிரி இருக்கும். இதுமாரி ஒவ்வொரு கட்டிங் எட்ஜி இருக்கும். சாங்கோட கட்டிங் எட்ஜி 45, 75, 90. அது எப்படி இருக்குங்கிறத சொல்லுவோம். ஸ்ட்ரெயிட் சாங்கா, இல்லை ஆப்செட் சாங்கா, இல்லை த்ரெட்டிங் அண்டு சாலோ ஐடி குருவிங், அந்த மாதிரி இருக்குது ஸ்டைல் இது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா எண்ணு கொடுத்துருக்கு. எண்ணு வந்து பார்த்திங்கன்னா ரேக்டாங்கிள், ஐ பாசிட்டிவ், நெகட்டிவ், நியூட்ரல், பாசிட்டிவ். இதில் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ரேக்டாங்கிள். அதுக்கப்புறம் வந்து ஆர். இந்த ஆறுங்கிறது ரைட் ஹேண்டு. இதில் பார்த்தீங்கன்னா எண்ணும் கொடுப்பாங்க, எல்லும் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல் லெஃப்ட் ஹேண்ட் டூலு, எண்ணு நியூட்ரல் டூலு. இந்த நியூட்ரல் டூல் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்டிங் டூலு, இந்த வி ஷேப்பில் ஒரு குருவிங் டூல் சென்டராக வரும் பார்த்தீங்களா, அது அந்தமாரி வரதெல்லாம் நியூட்ரலாக வரும். அதுக்கப்புறம் 16, இது ஹோல்டர் ஆஃப் ஷாங்க்கு. அந்த ஷாங்கோட ஹைட்டு 4. அதுக்கப்புறம் 7th வந்து பார்த்தோம்னா 4 கொடுத்துருக்கு. இன்செட்டோட சைஸ் அது, அதாவது இன்செட்டோட வித்து. அதுக்கப்புறம் டி வந்து 8ல் வந்து டி கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் எண்டு லாங்கு, அதோட லாங்கு. இது உங்களுக்கு அப்படியே டீட்டெயிலாக அடுத்த இதில் பார்ப்போம், அடுத்த இமேஜில். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், TCLNR 2020 K12 இதுமாரி தான் டூலில் எழுதியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா டீங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டபுள் கிளாம்ப். அடுத்து சி வந்து இன்செட்டோட ஷேப்பு 80 டிகிரி. எல்லுங்கிறது கட்டிங் எட்ஜு, இதை பார்த்தீங்கன்னா 95 டிகிரி. அதுக்கப்புறம் எண்ணு வந்து இன்செட் ரிலீஃப் ஆங்கிள் 0 டிகிரி. அடுத்து ஆறுங்கிறது ரைட் ஹேண்ட் டூலு. அப்புறம் 20ங்கிறது ஷாங்க் ஹைட்டு, ஷாங்க் வித்துங்கிறது 20ங்கிறது ஷாங்க் வித்து. கேங்கிறது டூல் ஹோல்டரோட டோட்டல் லென்த்து L1 மாதிரி. கேங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா 125 mm இது. அதுக்கப்புறம் இன்செட் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோங்கிறது 12. அதுக்கப்புறம் இது அதர் மேனுஃபேக்சரிங். இதுதான் இதோட பொறுத்தவரையும் மெயின். மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு இமேஜில் காட்டுறேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், MCKNR. மீதி பாதி வந்து இதில் இருக்குது 25 M12. ஃபஸ்ட்டு இதை பார்த்துருவோம். MCKNR. எம்சிங்கிறது எப்படி இருக்குங்கிறத பாருங்கள், என்னென்ன வருதுங்கிறத பாருங்கள். டூல் ஹோல் அண்ட் கிளாம்பிங் உள் இன்செட் வித் ஹோல். மொத்தம் வந்து 2 இருக்குது. இன்செட்டையும் ஹோல்ட் பண்ணணும், டூல் ஹோல்டரையும் ஹோல்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்செட் மேலேயும் ஹோல்ட் பண்ணணும். நம்ம அது ஏற்கனவே பார்த்தது தான். CK இன்செட்டு 6. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்,
ரைட் ஹேண்ட் டூலு, லெஃப்ட் ஹேண்ட் டூலு, நியூட்ரல் டூல் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து இன்செட் லென்த்து, இது இன்செட் திக்னஸ்ஸு, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்பேர் இருக்குதுன்னு தெரியும். ஒவ்வொரு டூல்லையும் என்னென்ன ஸ்பேர் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம ரிஞ்ச் போட்டு கழட்டுவோம். அடுத்து ஸ்க்ரூ, அடுத்து கிளாம்ப்பு, அடுத்து ஸ்ப்ரிங்கு, அடுத்து இன்செட் வைப்போம். இந்த இதை பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே வருது. இந்த இன்செட்டு சிம்மு அலன்கி எல்லாம் இன்செட்டெல்லாம் இந்த இது மேலே வருது. இதுமாரி தான் ஒவ்வொன்றும் இருக்கும். நம்ம இன்செட்டை கழட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கழட்டணும். அது கழண்டு உள்ள சிப்ஸு பார்க்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம ஒன்று எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு இன்செட்டோட விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம இதை வந்து கண்டுபிடிச்சி எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. இதை பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். உங்களுக்காக பொறுமையாக பண்ணுறேன். இது வந்து ஒரு இன்டர்வியூவில் போனீங்கன்னா, நீங்கள் சிஎன்சி கம்பெனிக்கு போனீங்கன்னா டூலை பற்றி தெரியுமா, டூல் நாலேஜஸ், இன்செட் நாலேஜ் பற்றி கேட்பாங்க. பட் நீங்கள் அதுக்கு கரெக்டாக பதில் சொன்னால் தான் உங்களுக்கு கொஞ்சம் சம்பளம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். நன்றி, வணக்கம்.